வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிஎன் தமிழன் பேசுகிறேன். ஐயோ சாரி கைஸ், என்னோட தலைகீழ் ஆயிடுச்சு. ஐயோ என்ன தலைகீழாக வருது, செல்ல தலைகீழாக வச்சுருக்கேங்க. சாரி கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் சொல்லிவிட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம என் தம்பி லேண்டு கொடுத்துட்டு போயிட்டான், நீ போய் வாய்ஸ் கொடுத்துக்கோ அப்படின்ட்டான். அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இந்த கண்ணு பேர்லாம் தெரியாது, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் நாங்கள் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்க பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கைஸ், ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம், நான் மைக் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துடுச்சு. ரொம்ப பேடான விஷயம்னா, அந்த மைக்கு நம்ம விவோ செல்லு உட்காரல, அதாவது செட் ஆகலை இந்த பின்னு. அதனால என்ன செஞ்சுட்டேன், ஓப்போ செல்லு, அதாவது எங்கள் அம்மா செல்லுக்கு போட்டேன். அதில் ஒரு சேனல் ஆரம்பித்து வச்சுருக்கேன். அதாவது என்ன சேனல்னா, பிஎன் தமிழன் விலாக் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நம்ம ஃபுட்டை பற்றி, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃபுட் செய்கிறது அதை பற்றிலாம் போடலாம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணனால அந்த தைரியத்தில் நான் அதுக்கும் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம அந்த லோகோலாம் மாற்றலை, நம்மள்ட்ட என்ன லோகோ இருக்கோ அதே லோகோ தான் அங்கேயே வச்சுருக்கேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு லோகோ மாற்றலாமா இல்லை வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாற்றலான்னா சொல்லுங்கள். நம்ம நிறைய லோகோ வச்சுருக்கோம், லோகோலாம் நம்ம மாற்றிடலாம். எனக்கு மாற்றணும்னு ஆசையே இல்லை, இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கோன்னா, நம்மளோட சேர்த்து 3 பேர் இருக்கோம் பாருங்க. நான் அப்புறம் 2 பேர். கலர்லாம் சேஞ்ச் ஆகுது கைஸ். அப்டேட் விட்டனால என் தம்பிக்கு நிறையா குழப்பம். விளையாடும் போதே அவ்வளோ புலம்புனா, என்னடா இப்படி ஆயிடுச்சு, இப்படி விளையாட முடியல, அப்படி விளையாட முடியலன்னா நான் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கேமு. இந்த ஆளும் ரொம்ப நிறையா தடவை ட்ரை பண்ணி கடைசியாக இந்த ஒரு தடவை ஜெயிச்ச மேட்ச்சு தான் ஜெயித்தோம். அந்த மேட்ச்சில் நாங்கள் கொஞ்சம் தோற்றுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மேட்செல்லாம் போடல. சரி இந்த மேட்சை போட்டுடலாம்டா, விட்றா, அது என்ன பஸ்ட்டு தடவை ப்ளே பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லிட்டேன். நாங்கள் விளையாடுறது பிடிச்சிருக்கான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த தப்பு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாற்றலாம். எவன்டா முதுகு பின்னாடி அடிக்கிறான்டே கைஸ். நம்ம பிஎன் தமிழன் விலாக் அப்படி அதுலேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் தினைக்கு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இதில் தினைக்கு வீடியோ வந்துடும், ஆனால் அதில் வருமா? நேற்று நான் இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் சாயங்காலம். நேற்று என்னால் போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரையாண்டு பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. இன்றைக்கி நைட்டு வருமானு தெரில, ஆனால் இன்றைக்கி நைட்டு ஒரு ஷார்ட்ஸ் வச்சு போட பார்க்குறேன். நம்ம பிஎன் தமிழன் விலாக் அதை பற்றி போட பார்க்குறேன். நான் செல்லு கடையிலையும் போய் கேட்குறேன், ஃபோன் கடையில் ஏன்னா இப்படி வர மாட்டேங்கன்றது கேட்குறேன். கேட்டு இல்லை வேறு ஏதாச்சும் மூலமாக அந்த மைக்கை கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். சரி கைஸ், நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். ஹேங்க் ஆகுது, எங்கள் செல்லு ரொம்ப ஹேங்க் ஆகுது. அதனால தான் ஆள் உட்காந்து எந்திரிக்கிறாரு இருப்பேன். ஓடுறவங்களாம் மண்டே அடிக்கணும் கைஸ். போட்டோமோ அவ்வளோதான் கைஸ். நம்மளே மட்டும் ஆகிக்கிட்டேன் கைஸ். போச்சுடா, ஒன்றே இல்லை கைஸ். இதான் கைஸ் இந்த பிரச்சனை தான். நம்ம ஃப்ரெண்டு விளையாடுறோம், அதை பார்ப்போம். ஹெட்ஷாட்டும் வைக்கிறோம்ப்பா. ஒருத்தன் அவுட்டு. நம்ம 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்க முட்டை பாயிண்டில் இருக்காங்க. ஏற்கனவே பஸ் சிமுலேட்டர் ஒரு கேம் போட்டிருக்கேன். இன்னொரு பாட்டு போடணுமான்றதையும் கேட்டேன். போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுருவோம். வேறு என்ன கேம் ப்ளே பண்ணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டு பண்ணி பார்க்கலாம். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அந்த ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஷவுட் அவுட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம். ஷவுட் அவுட்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்துடும். அப்படி வரல அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்துடும். நான் எப்போவுமே பார்ப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் வருதான் தினைக்கு போய் பெல் ஐக்கான்குள்ளே பார்ப்பேன்.
இப்படி உங்கள் பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நோட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுவேன். நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் பேர் ஷவுட் அவுட் கொடுப்பேன். அப்படி அது மாதிரி தான் கமெண்ட் பண்ணி யார் கமெண்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்க பேரையும் ஷவுட் அவுட் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு கவிதைலாம் எழுத பார்க்குறேன். கவிதை மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள். பிஎன் தமிழன் விளாக் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். அது என்னென்ன கடையெல்லாம் பண்ணலாம், திருச்சியில் என்னென்ன கடைக்கு போகணும், என்னென்ன கடையில் பண்ணலான்றதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலக்கரை மார்க்கெட், சத்திரம், அப்புறம் மரக்கடை, தென்னூர், இந்த இதுக்குள்ளே இருக்கவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அவ்வளோ ரொம்ப யூகேடி அதாவது உய்யகொண்டான் திருமலை பற்றி வீடியோ போட சொன்னீங்க. நானும் சரி போடலான்னு கூகுளில் போய் எல்லா ஃபோட்டோட்டையும் கேட்குறேன். உய்யகொண்டான் திருமலையோட இமேஜே கிடைக்கல, வெறும் மலைகளோட ஃபோட்டோ தான் கிடைத்தது. அந்த உய்யகொண்டான் திருமலையில் மலை இருக்குது போல், இந்த மலையோட ஃபோட்டோ தான் கிடைக்கிது. மன்னிச்சிருங்க, என்னால் போட முடியல. போட பார்க்குறேன். நானும் பிஎன் தமிழ், நானும் ஒய்ஆர்பி கேமிங்கும் 2 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த இதை விடலை, ட்ரை பண்ணுறோம். ஏதோ வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அங்கே டக்குன்னு வீடியோ போடலான்றா இருக்கும். நாங்களும் பூஜை அடிச்சிட்டோம் காய்ஸ். எமோட் அதே போடுது பாருங்கள், சூப்பராக சிக்குமா கைஸ். இதான் கைஸ்.